இன்றைக்கி வந்து பாடி கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாடி டேனு, பாடி பிக்மெண்டேஷனு, ஸ்ட்ராபெரி லெக்ஸு, ட்ரைனஸ்ஸு இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து 3 ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறோம். ஒன்று வந்து பாடி லோஷன், இன்னொன்று வந்து பாடி ஸ்க்ரப்பு, இன்னொன்று வந்து பாடி வாஷு. பாடி ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா 100% இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் அது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த பாடி லோஷனும் உங்களால் பாடி ஸ்க்ரப் வாங்க முடியலனா கூட பாடி லோஷனும் பாடி வாஷும் யூஸ் பண்ணிங்கனாலே நம்ம அந்த சொன்ன ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாடி லோஷன் பற்றி பார்க்கலாம். டாக்டர் சிட்ஸோட டீ ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன். இந்த பாடி லோஷன் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சுன்றதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து வின்டர் டைமில் வந்து ட்ரைனஸ் ஜாஸ்தியாகும். அப்படி ட்ரைனஸ் வந்து ஜாஸ்தியாகும் போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டார்க் பேட்ச் மாதிரி வந்து அந்த ட்ரைனஸ் வந்து கன்வெர்ட் ஆகிடும், கருப்பாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மர் வந்ததுக்கப்புறம் ட்ரைனஸ் அவ்வளோவா இருக்காது இல்லையா, அது வந்து எப்படி ஆயிரும்னா பிக்மெண்டேஷனாகவே மாறிடும். அதாவது டேன் ஆன மாதிரியே இல்லாமல் ஒரு மாதிரி பிக்மெண்டேஷனாக வந்து மாறிடும் அந்த டார்க் பேட்சஸ் வந்து. அந்த மாதிரி டார்க் பேட்சஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பாடி லோஷன் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. அந்த டார்க் பேட்சஸ் அதாவது பிக்மெண்டேஷனை வந்து ரொம்ப சூப்பராக ரெடியூஸ் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட்டு திங்கு. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா பாடி டேன் வந்து இது ரொம்ப சூப்பராக ரிமூவ் பண்ணும். தேர்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனஸ், ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸ் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால கையில் பார்த்திங்கன்னா தண்ணி படாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் வின்டர் டைமில் வந்து தண்ணியில் அதிகமாக வந்து கை வைக்க கை வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்னால் நைட்டு மட்டும்தான் பாடி லோஷன் யூஸ் பண்ண முடியும், காலையில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நைட்டு போடுறதே பார்த்திங்கன்னா அந்த 1 டேக்கு ஃபுல்லாக வந்து கையை வந்து ட்ரை ஆக்காமல் இது வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். எனக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்தது. என்னென்னா பாடி பிக்மெண்டேஷனுக்கு, பாடி டேனுக்கு, ட்ரைனஸ்க்கு அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராபெரி லெக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அப்புறம் இன்னொரு திங் பார்த்திங்கன்னா இவங்க இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கெராட்டசிஸ் பிலாரஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அது என்னென்னா நம்ம கையை வந்து இந்த முட்டிக்கு மேலே வந்து மடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக குட்டி குட்டி புள்ளி மாதிரி இருக்கும். நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தைஸில் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த கெராட்டசிஸ் பிலாரிஸ்ன்றது வேறு, ஸ்ட்ராபெரி லெக்ஸ்ன்றது வேறு. இந்த கெராட்டசிஸ் பிலாரிஸை கூட வந்து இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வந்து அந்த தையில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அந்த ஹார்டாக இருக்கிறத வந்து அந்த பிக்மெண்டேஷன் சரியாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த ஹார்டாக இருக்கிற இடத்த வந்து ஸ்மூதன் பண்ணி வந்து இந்த பாடி லோஷன் வந்து கொடுத்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே சரி பண்ணுச்சு. பாடியில் இருக்கிற பிக்மெண்டேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சரி பண்ணுச்சு. இது வந்து நீங்கள் ஈவன் நெக்குக்கும் அப்ளை பண்ணலாம், உங்களோட ஆம்பிட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது, கண்டினியூஸானா 1 மந்த் 2 மந்த்லலாம் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டார்க் நெக்கு, அந்த டார்க் ஆம்பிட்டு கூட சரியாகும்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து 10% லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10% லாக்டிக் ஆசிட் இருக்குது, 1% சாலிசைலிக் ஆசிட் இருக்குது, டீ ட்ரீ ஆயில் இருக்குது, லிக்வரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா யூரியா, கிளிசரின் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி லோஷன் ரொம்ப சூப்பராக மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். இதில் வந்து சாலிசைலிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி ஆக்னி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பாடி ஆக்னி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா சாலிசைலிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே இமீடியட்டாக பெனிட்ரேட் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்குது. ஆனால் லாக்டிக் ஆசிட்கோ கிளைகாலிக் ஆசிட்கோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்து இமீடியட்டாக பெனிட்ரேட் ஆகி ஒர்க் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜர் மாலிக்யூல்ஸ். ஸோ அந்த மாதிரி பாடி டேனு, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லை நம்ம இந்த மேலே சொன்ன ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இல்லை உங்களுக்கு ட்ரைனஸ் இந்த மாதிரி ஸ்கின் கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த பாடி லோஷன் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். 200 ml பார்த்திங்கன்னா 250 சம்திங் தான் வரும். அதுவும் இல்லாமல் டாக்டர் செட்ஸில் வந்து எப்போயுமே மேக்ஸிமம் வந்து buy 1 get 1 வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து என்னோடய 4th பாட்டில். ஆக்சுவலாக வந்து நான் 2.5 இயர்ஸாக வந்து நான் இந்த ஒரு ப்ரெக்னென்ட் அண்ட் பிரஸ்ட் ஃபீடாக இருந்ததுனால இது வந்து யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, இது வந்து 10% லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் கிடையாது. இப்போ வந்து 3 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டில். திருப்பி மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போது தான் ரீசெண்டாக தான் வந்து இது வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி லோஷன் அவைலபிள் இந்த மார்க்கெட்னா நான் இந்த டாக்டர் சிட்ஸோட ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் சொல்லுவேன். இப்போது இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்ல வந்து பாடி டேன் கம்மியாயிடுச்சு, பிக்மெண்டேஷன் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னா இது நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. வீக்லி வந்து த்ரைஸ் யூஸ் பண்ணால் போதும். மற்ற 3 days வந்து இல்லை 4 days வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹைட்ரேட்டிங் பாடி லோஷன், அதாவது பி பாடி வைஸில் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும். வீக்லி த்ரைஸ் மட்டும் இந்த லோஷன் யூஸ் பண்ணால் போதும். எதுக்காக அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நம்மளுக்கு இருக்கிற அந்த எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு இல்லையா, நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், பாடி ஸ்கின் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது வீக்லி த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணால் போதும். இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணணும், நைட் டைமில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டண்ட். நான் வந்து மேக்ஸிமம் இன்டோர்லேயே தான் இருப்பேன், வெளியில் போக மாட்டேன், ரேராக தான் வெளியில் போவேன். ஸோ நான் வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு போடுற சன்ஸ்க்ரீனையே வந்து கைக்கும் இந்த பாதத்துலேயும் மட்டும் அப்ளை பண்ணிக்குவேன். இந்த பாடி லோஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாடி ஸ்க்ரப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பி பாடி வாய்ஸோட 10% AHA பாடி ஸ்க்ரப்பு. இது நான் ஏன் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இல்லையா, எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. இப்போ 7 days வந்து நம்ம ஒரு நார்மல் பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பி பாடி வாய்ஸோட 10% AHA பாடி ஸ்க்ரப் வந்து வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூஸ் பண்ணி. இது வந்து ஒரு 2 months மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரப் மாதிரி இருக்காது, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். நான் வந்து அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். க்ரீமியாக இருக்கும். தேய்ச்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமை வந்து நம்ம பாடியில் வந்து போட்டு வந்து தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து அதனால் இது என்னடா இப்படி இருக்கே, க்ளீன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது, டவுட்டாக இருந்தது. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம குளிச்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபீல் வந்து இருக்கும். இதோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 hours கிட்டேயே பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, ஒரு நல்லா வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம சுரண்டி குளித்த மாதிரி ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபீல் வந்து கொடுக்கும். நார்மல் பாடி வாஷ் யூஸ் பண்ணால், நம்ம நார்மலாக வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணி குளித்தோனாலே கொஞ்சம் பிரைட் அண்ட் எஃபெக்ட் தான் இருக்கும். இந்த பாடி ஸ்க்ரப் போட்டு குளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1 tone நார்மல் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கின்னு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டடாக இருக்குது. அந்த பர்பஸ்க்காக தான் இது நான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பி பாடி வாய்ஸோட 10% AHA பாடி ஸ்க்ரப். இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 3 months வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேன் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை டேன் ரிமூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு பிலீஃப்லலாம் வந்து நான் இதை யூஸ் பண்ணல, ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன கேட்டிங்கன்னா வாங்க சொல்லுவேன், ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடி வாஷு. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா 2 பாடி வாஷ். உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா பியர்ஸோட பாடி வாஷ். நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து லிங்க் வந்து அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா பிக்சரை வந்து அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது வின்டரில் அப்படின்னா கான்சியஸ் கெமிஸ்டோட பாடி வாஷுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுள். அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடி வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ பாடி கேர் ரொட்டீன் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்புமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட பாடி டேனு, பாடி பிக்மெண்டேஷனு, ஸ்ட்ராபெரி லெக்ஸு, இன்க்ரோன் ஹேர்ஸு, ட்ரைனஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அகைன் சொல்கிறேன், எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் வந்து உங்களுக்கு பாடி ஆக்னி இருக்குன்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து ஒரு நார்மல் பாடி வாஷே போதும். எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் தான் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷால் வந்து டேனையோ பிக்மெண்டேஷனையோ இல்லை ஸ்ட்ராபெரி லெக்ஸ், இன்க்ரோன் ஹேர்ஸையோ வந்து 100% வந்து சரி பண்ண முடியாது.
இந்த வீடியோ அவ்வளோதான். இது டாக்டர் செட்ஸோட அப்ளிகேஷனும் பி பாடி வைஸோட அப்ளிகேஷனும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.